இன்றைக்கி என்னென்னா இன்ஸ்கர்ட்டோட வந்துட்டு கட்டிங் வீடியோ வந்து பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன அளவு எடுக்கணும் அப்படின்றத நான் இப்போ வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்டு, அப்புறம் வேஸ்ட் ரவுண்டு, இது ரெண்டு தான் எடுத்தாலே போதும். ஹைட் வந்து நமக்கு வந்து இன்ஸ்கர்ட் வந்து எந்த இடத்துல வந்து கட்டுவோமோ அதுலேருந்து கீழே நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த் எடுத்துக்கலாம். ஒரு சில பேர் வந்து கடையில் தான் என்ன தான் இன்ஸ்கர்ட் வாங்கினாலும் ஒரு சில பேருக்கு ரொம்ப லென்த்தாக இருக்கும், ஒரு சில பேருக்கு இடுப்பு வந்து பத்தாது, சில பேருக்கு வந்துட்டு அந்த மாதிரி நிறையா இருக்கும். இப்போ வந்து ஹைட்டு பத்தலைன்னு சொல்லிட்டு நம்ம 8 பார்ட் வாங்கினோம் அப்படின்னா அதில் நிறைய ஒரு மாதிரி லென்த்தாக இருக்கும், ஒரு மாதிரி ரொம்ப அகலமாக இருக்க மாதிரி இருக்கும். சரி 7 பார்ட் ஓகேவாக இருக்குமான்னு பார்த்தா 7 பார்ட் பத்தாது, ஹைட்டு கம்மியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இன்ஸ்கர்ட்டுக்குன்னு வந்து கிளாத் வந்து கடையில் எல்லாமே விற்கும், நீங்கள் அது வாங்கிக்கிட்டாலே போதும். ஹைட்டு உங்களோட பெல்லி பட்டனில் இருந்துட்டு கீழே எவ்வளோ லென்த்தோ அது வரையும் எடுத்துக்கோங்க. வேஸ்ட் ரவுண்டுங்கிறது ஹிப்புக்கும் மேலே, ஓகேவா? ஹிப்புக்கும் மேலே உள்ள மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து நான் வந்து அளவு இன்ஸ்கர்ட் இருக்கு இல்லையா, அதிலிருந்து எடுத்ததுனால நான் வந்து 2 தான் இருக்குது. இப்போ இது மேலேயே நான் வச்சு எடுத்து ஒன் சைடு பேக் சைடு எடுத்ததுனால நான் ப்ளஸ் போட்டிருக்கேன், ஓகேவா? இதே வந்துட்டு நீங்கள் எடுக்கும்போது என்னென்னா, நம்ம எப்படி பெல்லி பட்டனுக்கு நேராக இன்ஸ்டேப் வச்சு நீங்கள் அளந்தீங்கன்னா என்ன அளவு வருதோ அதை வந்து நோட் பண்ணி எழுதிக்கோங்க, ஓகேவா? பெல்ட் வந்து மேக்ஸிமம் வந்து 3 இன்ச்சஸ் வந்து இருக்கணும். 6 இன்ச் வந்து தையலுக்கு, 1 இன்ச் வந்துட்டு நம்ம அந்த 2 இன்ச் வந்து மடக்கி இப்படி வைப்போம், மேலே பட்டை இருக்கும் இல்லையா நாடகம் கோக்கிறதுக்கு, அதோட அளவு, ஓகேவா? மொத்தமாக நமக்கு வந்து 1.5 இன்ச்சஸ் வந்து வரும். எதுக்குன்னா இந்த பட்டைக்கு 1.5 இன்ச்சஸ் வரும். தையலுக்குங்கிறது நம்ம கீழே வந்து ஆட் பண்ணுவோம், ஓகேவா? 3 இன்ச்சஸ் வந்து இருக்கலாம். கால்குலேஷன் எப்படின்னா ஹைட்டு ப்ளஸ் கீழே வந்து 1 இன்ச் வந்துட்டு மடக்கி வைக்கிறதுக்காக, 1/2 இன்ச் மேலே வந்துட்டு அந்த பட்டி ஜாயின் பண்ணுவோம் இல்லையா நாடகம் கொக்கிறதுக்கு, அதுக்காக 1/2 இன்ச், ஓகேவா? மொத்தம் 34 இன்ச்சு. வேஸ்ட் ரவுண்டு என்ன நம்ம எடுத்தோமோ அதை போட்டு டிவைடட் பை 8 போட்டுட்டு என்ன மெஷர்மெண்ட் வருதோ அது கூட 1/2 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கணும், ஓகேவா? வேஸ்ட் பெல்ட் வந்துட்டு நம்ம வந்து 1.5 சொல்லிட்டு 3 இன்ச்சஸ் எடுத்துருக்கோமா, ப்ளஸ் 1 இன்ச்சு, எதுக்குன்னா மேலே ஒரு 1/2 இன்ச் கீழே ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம வந்து தையலுக்கு வந்து யூஸ் பண்ணிப்போம். அதுக்காக டோட்டலாக 4 இன்ச்சஸ் வருது, ஓகேவா? இப்போது நம்ம வந்து மற்ற எல்லா அளவும் எடுத்துட்டோம். இப்போது நம்ம இது எல்லாமே கட் பண்ணிடலாம். இப்போ வேஸ்ட் பெல்ட்டோட மெஷர்மெண்ட் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா, இந்த ஒன் சைட் பார்ட் இருக்கு இல்லையா, நம்ம சுற்றளவு இருக்குல்ல, வேஸ்ட் ரவுண்ட் எடுத்தோமா அதோட பாதி அளவு, ஓகேவா? அந்த பாதி அளவை இந்த இடத்துல போடணும், ஓகேவா? இந்த வேஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா, இதில் பாதி இங்கே போட்டுட்டு ப்ளஸ் 1 அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் சைடுக்கான அளவு வந்து வந்துடும். இல்லை நான் வந்து ஃபுல் லென்த்தாக வந்துட்டு மெஷர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் 40 போட்டு ப்ளஸ் 1 போட்டிங்கன்னா 41. கிளாத்தை 2 அப்படி ஃபோல்ட் பண்ணி மெஷர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஃபோல்டிங் வரணும், ஓகேவா? இப்போது இதில் பாதி வந்து 20. மேலே வந்து நம்மளோட வித்து எவ்வளோ வரணும், ஹைட் வந்து 4 இன்ச்சஸ், வித்து வந்து 20, ஓகேவா? இதுதான் ஃபுல் மெஷர்மெண்ட்டு. இதை எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு சின்ன கிளாத்தில் வந்து நான் உங்களுக்கு வந்து கட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து மேக்ஸிமம் 2 மீட்டர்ஸ் வந்து கிளாத் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போது கிளாத்தை வந்துட்டு இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க, ஓகேவா? இந்த இடத்துல ஃபோல்டிங் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஃபோல்டிங் 2 ஓப்பன், ஓகேவா? இந்த மாதிரி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபுல் லென்த் எடுக்கணும். ஃபுல் லென்த் என்ன வருதோ நீங்கள் அந்த அளவு எடுத்துக்கோங்க. நான் குட்டியாக ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் வந்து அளவு எடுத்துக்கிறேன். இப்போது அதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வருதோ, எனக்கு வந்துட்டு 34 வந்துச்சு, ஓகேவா? அது வந்து மடித்து அடிக்கிறதுக்காக வந்துச்சு. இந்த இடத்துல எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு பார்டர் டிசைன் இருக்குது அப்படின்னால நான் அந்த 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிட்டு 33 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபுல் லென்த் வந்து நான் 33ன்னு மார்க் பண்ணணும். இப்போ என்கிட்ட என்ன அளவு இருக்கோ நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன், ஒரு 16 அளவு மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் கீழே வந்து பார்டர் இருந்துச்சு அது ஓகே அப்படின்னா அதுக்கான மடக்கி வைக்கிறதுக்கான அளவு வேண்டாம். இல்லை கட் பண்ண பீஸாக தான் இருக்குது அப்படின்னா அதை மடக்கி வைக்கிறதுக்காக நீங்கள் 1 இன்ச் விட்டுக்கோங்க, சரியா?
2 சைடும் அதே மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத வந்து கட் பண்ணிடணும். இப்போது அதில் வந்துட்டு நமக்கு என்ன அளவு வந்திருக்கு அப்படின்னா, ஹைட் வந்து நம்ம மெஷர் பண்ணிட்டோம். இப்போது வேஸ்ட் ரவுண்ட் வந்து நமக்கு என்ன வந்திருக்கு, 5.5 வந்திருக்கு. 5.5ங்கும் போது அதை நம்ம இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து இப்போ வந்து மார்க் பண்ணணும். இப்போ நான் 5.5க்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து சின்ன இன்ஸ்கர்ட்டாக தான் கட் பண்ணுறேன். கரெக்டான மெஷர்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. நான் குட்டி சைஸ்க்காக அளவு போட்டு கட் பண்ணுறேன். ஓகேவா? இதில் வந்து நான் ஒரு 3 இன்ச்சஸ் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சைடுக்கு கிராஸில் 3 இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணி இப்போ என்ன பண்ணணும்னா, இது ரெண்டுத்தையும் இப்படி கனெக்ட் பண்ணணும். ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு ஃபோல்டிங்க்காக வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் விட வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் இருந்துச்சுன்னா விட வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். நம்ம வந்துட்டு ஒரு சைடு வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடு போயிடும். அப்படிங்கும்போது நீங்கள் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் வந்து வருது. இதே வந்து நம்ம கடையில் வாங்குறது அப்படின்னா நமக்கு எந்த ஒரு டிசைனும் இருக்காது, ப்ளைனாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு 2 சைடுக்குமே சேமாக இருக்கும். கீழே வந்துட்டு நீங்கள் இந்த பீக்கோ ஸ்டிச் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா லைட்டாக மடக்கி வச்சு இதை அடிச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா ஒரு சைடு வந்து எனக்கு ப்ளைனாக தான் இப்போ வரும் நம்ம கட் பண்ணும்போது. அதனால் கீழே வந்து 1 இன்ச் வந்து மடக்கி வைக்க வச்சுக்கோங்க. சரியா? இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணிடலாம். இதில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே கட் பண்ணிடுங்க. கிராஸில் இப்போ நமக்கு எத்தனை பீஸ் வரும்னா 6 பீஸ் வரும். அதை எப்படி ஜாயின் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. இந்த 1 சைடு உள்ளதை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. அந்த சைடு உள்ளதை ஓப்பன் பண்ண வேண்டாம். இந்த 1 சைடு இருக்கிறத மட்டும். இப்போது இதில் வந்துட்டு நமக்கு 2 பீஸ் இருக்குது. இதில் 4 பீஸ் இருக்குது. இதை வந்து இந்த சைடு ஒன்று, வாட்டத்தை பார்த்துக்கோங்க, கிராஸாக இருக்கிறது தான் நான் வைக்கிறேன். இப்போ இந்த சைடு ஒன்று. ஓகேவா? இதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நீங்கள் என்ன பண்ணால் வச்சு அட்டாச் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு 2 சைடுக்குமே 2 கிளாத்து மொத்தம் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி 4 பீஸ் இருக்கும். இந்த 4 பீஸையுமே இது கூட நம்ம வந்து அட்டாச் பண்ணிடணும் தனித்தனியாக. ஓகேவா? இது கூட 2 இது கூட 2ன்னு சொல்லிட்டு அட்டாச் பண்ணிடணும். இந்த கிராஸாக இருக்கிறத தான் அட்டாச் பண்ணணும். ஸ்ட்ரைட் கட்டை இங்கே அட்டாச் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்படி கிராஸாக இருக்கிறது இது கூட அட்டாச் பண்ணிடுங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுற வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போக்கி கட்டிங் வீடியோ மட்டும்தான். இது அப்படியே அட்டாச் பண்ணி இப்படி திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இன்ஸ்கர்ட் வந்து வந்துடும். நம்ம இந்த ஓரத்தை நம்ம லைட்டாக நம்ம வந்து மடக்கி வைக்கிறனால நமக்கு அளவு எல்லாமே கரெக்டாக வந்துடும். சரியா? இப்போ வேஸ்ட் பெல்ட் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு வந்து சொல்கிறேன். எனக்கு இதுக்கு என்னென்னா நான் 3 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். 3 இன்ச்சஸில் வந்துட்டு எனக்கு 3 இன்ச்சஸ் அப்படின்னு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கனால எனக்கோட வேஸ்ட் பெல்ட் வந்து என்ன அளவு வரும் அப்படின்னா, மொத்தமே நான் வந்து 18 இன்ச்சஸ் தான் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன் இன்ஸ்கர்ட்டோட வேஸ்ட் ரவுண்டு. அப்போது அதில் அந்த 18 இன்ச்சஸ் ப்ளஸ் 1 இன்ச்சு, இதுதான் என்னோடய வேஸ்ட் பெல்ட். எனக்கு வந்து சிங்கிள் பீஸ்லேயே வந்துடும். உங்களுக்குங்கும் போது கீழே ஒன்று வரும். ஓகேவா? உங்களுக்கு ஃபோல்டிங்கில் வரும் ரொம்ப லென்த்தாக. ஏன்னா என்னோடய ஹிப் சைஸே கம்மிங்கிறனால, நான் எடுத்திருக்க மெஷர்மெண்ட்டோட ஹிப் சைஸ் கம்மிங்கிறனால எனக்கு சிங்கிள் லென்த்லேயே
எனக்கு வந்து வேஸ்ட் பெல்ட் ரவுண்ட் வந்து வந்துடுச்சு. ஏதாவது புரியலன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அப்படி இல்லைனாலும் வாட்ஸ்அப்பில் இருக்கீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் டவுட் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? இவ்வளோதான் நமக்கு இன்ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இது எல்லாமே கனெக்ட் பண்ணிவிட்டு இதை மேலே வச்சு நம்ம அடித்து திருப்ப போகிறோம். திருப்பிட்டு இதில் வந்து நாடா வந்து இன்சர்ட் பண்ணுவோம். உங்களோட மெஷர்மெண்ட் எடுத்து இன்ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். நான் குட்டியோண்ட உங்களுக்கு கட் பண்ணி காட்டணுன்றதுக்காக நான் சின்னதாக எடுத்து நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட அளவுக்கு மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.